நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரிஷப ராசியில செவ்வாய் பகவான், அடுத்து மிதுன ராசியில சூரியனாகப்பட்டவர் இருக்கிறார். கடக ராசியில புதன், சுக்கிரன், குரு பகவான் இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கு. அடுத்து சிம்ம ராசியில அஸ்யூஷுவல் கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், சனி பகவான், மீன ராசியில இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் ஜூலை மாதம் ஆரம்பிக்கும் போது ஏற்படக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு எடுக்கும் போது முதல்ல 5ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கடக ராசியிலிருந்து குரு பகவானினுடைய சேர்க்கையிலிருந்து விடுபட்டு கேது பகவானினுடைய சேர்க்கைக்கு சேர போறார். இதனால இந்த சிம்ம ராசியில கேது சுக்கிரன் அப்படின்ற சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. அடுத்து 7ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 7ஆம் தேதி புதனாகப்பட்டவர் அதிசார நிலையிலிருந்து ரிவர்ஸ்ல போறார். அதாவது தன்னுடைய கடக ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது அதிசார நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த காலகட்டம் இந்த புதன் பகவான் ஆகப்பட்டவர் இந்த மாதம் முழுமையாக 7ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுமையாக அந்த மிதுன ராசியில தான் ஆட்சி பெற்று இருக்க போறார். கடைசியாக 17ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி ஜூலை மாதம் சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல என்னென்ன ராசிகள் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்களை அடைய போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போது, உங்களுடைய ராசி அதிபதி 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். உங்களுடைய 2ஆம் வீட்டு குடும்பஸ்தானாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால சில விஷயங்கள்ல முயற்சி எடுத்து அதை சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கு. இந்த மீன ராசி என்பர்களுக்கு இயற்கையாகவே சொல்ல வேண்டாம், எல்லா இடத்துலயும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு திறமை இந்த 12 ராசியில இந்த மீன ராசி என்பர்களுக்கு தான் இருக்கும். நிறைய பேசுவாங்க, நிறைய இடத்துல லெக்சர் கொடுப்பாங்க. ஆனா தன்னுடைய வேலையில கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். இந்த மீன ராசி என்பர்களுக்கு இது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானம், அடுத்து குடும்பஸ்தானம், தனஸ்தானத்திற்கு உண்டான அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடம்ன்றது தைரிய வீரிய ஸ்தானம். அதுல செவ்வாய் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அதாவது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அற்புதமான ஒரு செயல்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. அந்த ஸ்தானம் அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அதனால நீங்க இந்த மாதத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதனால் வரைக்கும் தொழில்ல மிகப்பெரிய பின்னடைவுலையும் பின்னடைவு, நான் எவ்வளவோ தொழில் செஞ்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீனராசி என்பவர்கள் அதையெல்லாம் நம்ம மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு நிவர்த்தி அப்படின்றது இந்த ஜூலை மாதத்துல இந்த மீன ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு கமிஷன் உத்தியோகத்துல எல்லாம் பெரிய அளவுக்கு நம்பிக்கையே கிடையாது. நம்மளால கமிஷன் உத்தியோகம் செஞ்சு நம்ம அதை எப்படி வருமானத்திற்கு யூஸ் பண்ண முடியும், மாத வருமானத்திற்கோ இல்ல குழந்தைகளினுடைய தேவைகளுக்கோ இல்ல குடும்பத்தினுடைய தேவைகளுக்கோ எப்படி பத்தும் அப்படின்றதுலாம் ஒரு அசால்ட்டான சில விஷயத்துல எல்லாம் இந்த மாதத்துல கமிஷன் வருமானம் அப்படின்றது இரட்டிப்பாக ஆகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கே ஒரு மாற்றத்தை நீங்க உணர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். நம்மளா இவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு செயல்களை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த மீனராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது ஒரு கடன் பிரச்சனையும் கொடுக்கும், கடனையும் கொடுக்கும், அதே சமயம் அதற்குண்டான நிவர்த்தியையும் கொடுக்கும். உங்களுடைய ராசி அதிபதி உங்களை டைரக்டா 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். பாக்கியஸ்தான பார்வையாக பார்க்கறதுனால என்ன பிரச்சனைனாலும் நீ கொண்டு வா, நான் உனக்கு அதை சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த குரு பகவான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. ஒரு தெய்வ அனுகிரகம் அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால
அதனால இது எல்லாமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல நடக்க போகுது. நிறைய பேருக்கு வேலை இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறோம் மேடம், நீங்க என்னமா இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்துல 7ஆம் தேதியில இருந்தே பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்க போகுது. வேலையே கிடைக்காது அப்படின்னு நினைச்சவங்க கூட இந்த மாதத்துல இருந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெண்கள் சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடனுடனே வாங்கியாவது ஏதாவது ஒரு தொழில் பண்ணிடணும் அப்படின்னு அந்த மாதிரியான சில முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. கணவன் மனைவி பிரச்சனைகள் முழுமையாக தீரப்போகுது. இது வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, விவாகரத்து வரைக்கும் அந்த பிரச்சனைகள் போனாலும் அதற்குள்ள ஒரு உடன்பாடு, ஒரு சமாதானம் ஏற்பட்டு நமக்குள்ள நம்மளே பேசி தீர்த்துக்கலாம். இதை வெளியில ஒரு வெளிப்படையாக கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு இந்த கணவன் மனைவி பிரச்சனை பாத்தீங்கன்னா அப்படியே பல்ட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. நிறைய பேருக்கு 2வது திருமணம், ஏன்னா கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மீனராசி என்பவர்கள் படாத பாடுபட்டிருப்பாங்க. இந்த ஜென்ம சனி எல்லாம் ஒண்ணுமே இல்லை மேடம், எனக்கு 2 வருடத்திற்கு முன்னாடி ஏற்பட்ட பாதிப்பு பாத்தீங்கன்னா யாராலையும் அந்த அளவுக்கு பெற்றிருக்க முடியாது. அந்த அளவுக்கு இருந்த இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும்.